வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு தண்ணி நல்லா வற்றி இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான காரம் போட்டுக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள் தான் போட்டேன். 3 டீஸ்பூன் போட்டேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. எல்லாம் அந்த காரம், உப்பு, இறால் எல்லாம் ஒன்று சேரணும். சேர்ந்ததுக்கு பிற்பாடு 1.5 கிலோ இறாலுக்கு 3/4 டம்ளர் தேங்காய் பால், தனி பால் ஊற்றினேன். வேறு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. 3/4 டம்ளர் ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் சென்று திறந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் நல்லா வற்றி இறாலோடு நல்லா சேர்ந்துருக்கும். நல்லா பிரட்டி வதக்கி கொடுங்க. இப்போ காரம், உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு காரம், உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இந்த ஃப்ரை இப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா இன்னொரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு கிறிஸ்பியாக இருக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எடுத்துருங்க. சுக்காவாயிரும். இதுதான் சுவையான இறால் வறுவல். சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.